குட்டி பாப்பா தங்க பாப்பா சொல் பேச்சு கேக்கும் செல்ல பாப்பா. குட்டி குட்டி பாப்பா தங்க பாப்பா சொல் பேச்சு கேக்கும் செல்ல பாப்பா. பள்ளிக்கு முதல் நாள் செல்கின்றாள், புது பேக் மாட்டி நடக்கின்றாள். பாப்பா தங்க தங்கமான பாப்பா, பாப்பா செல்ல செல்லமான பாப்பா. பள்ளிக்கு முதல் நாள் செல்கின்றாள், புது பேக் மாட்டி நடக்கின்றாள். பாப்பா தங்க தங்கமான பாப்பா, பாப்பா செல்ல செல்லமான பாப்பா. அழகு தமிழில் சொல்கிறாள், ஆங்கிலத்தில் முதலெழுத்து ஏன்கிறாள். குட்டி குட்டி பாப்பா செல்ல செல்ல பாப்பா, கணிதம் வரலாறு கற்பாலே, அறிவியல் பாடமும் படிப்பாலே. பாப்பா தங்க தங்கமான பாப்பா, பாப்பா செல்ல செல்லமான பாப்பா. மாலை வீடு திரும்புகிறாள், அம்மாவின் முகத்தில் கொஞ்சுகிறாள். குட்டி குட்டி பாப்பா செல்ல செல்ல பாப்பா, சிட்டு குருவிக்கு உணவு வைப்பாள், நாய்க்குட்டி ராஜாவுக்கு ரொட்டி தருவாள். பாப்பா தங்க தங்கமான பாப்பா, பாப்பா செல்ல செல்லமான பாப்பா. பூங்காவில் பூக்களை முத்தமிடுவாள், ஊஞ்சலில் விளையாடி மகிழ்வாளே. குட்டி குட்டி பாப்பா செல்ல செல்ல பாப்பா, சறுக்கல் விளையாட்டும் பிடித்திடுமே, ஐஸ்கிரீம் பேபி இவள்தானே. குட்டி குட்டி பாப்பா அழகு பாப்பா, குறும்புகள் செய்யாத நல்ல பாப்பா. குட்டி குட்டி பாப்பா அழகு பாப்பா, குறும்புகள் செய்யாத நல்ல பாப்பா. இந்த காட்டுக்குள்ள திமிரு பிடிச்ச முயல் ஒன்று இருக்குது. அந்த முயல் எல்லாத்துக்கிட்டையும் கர்வமாக தான் பேசும். என்ன முயலே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆளை பார்க்கவே முடியலையே. நான் என்ன உன்ன மாதிரியா சும்மாவா இருக்கேன்? என் தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. உன்னை பார்க்கறதுக்குலாம் நேரம் இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னதுக்கு இப்படி பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். பிடிச்சா பேசி பிடிக்கடி போயிட்டேரு. இப்படி சொன்னதும் அணில் அங்கிருந்து போயிருச்சு. ஆனா மரத்துக்கு மேல ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அது கேட்டுருச்சு. ஓ, இந்த முயலு பாவைபள்ளிக்கு இவ்வளோ ஒரு கர்வம் இருக்கா? சும்மா ஊரை சுத்திக்கிட்டு வேலை இருக்குன்னு பொய்ச்சி சொல்ற. வர இரு. என்னப்பா முயல் தம்பி, என்ன பண்ற? அட, உனக்கு என்னப்பா வேணும்? கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டீங்களே? அதுவா, அது ஒன்றும் இல்லை. உனே நம்ம சிங்கராஜா இருக்கா அப்படில ஒரு அறிவிப்பு விட்டாரு, அதை சொல்லிட்டு வான்னு சொன்னாரு. அதுக்கு தான் வந்தேன். ஆனா அந்த அறிவிப்பு உனக்கு தேவைப்படாது. அப்படியா? எனக்கு தேவைப்படாத அறிவிப்பா? அது என்ன அறிவிப்பு? சொல்லு கேட்கலாம். நாளைக்கு சிங்கராஜா ஏதோ விருந்து வைக்கிறாராம். நம்ம காட்டுல சும்மா இருக்கிற பயபோலிகள் எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாரு. வேலை இருக்கிறவங்கள வேலைக்கு போக சொன்னாரு. அவங்களுக்குலாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், சும்மா இருக்கிறவங்களை மட்டும் கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அதான் உனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்குதே, அதான் உனக்கு தேவைப்படாதுன்னு சொன்னேன். அது என்னப்பா, நானும் வரேன். அதனால என்ன? நான் வரலைன்னா அப்புறம் சிங்கராஜாவுக்கு மரியாதை தரா மாதிரி ஆயிரும்ல. அட, அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்கு தான் சிங்கராஜா சும்மா இருக்கிறவங்கள மட்டும் வர சொன்னாரு. அட பரவாயில்ல, நானும் வரேன். அட, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வேலைக்கு கிளம்பு.
நான் ராஜா கிட்ட சொல்லிக்கிறேன். குரங்கே குரங்கே, நானும் வரேன். நானும் சும்மா தான் இருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் புளிவிட்டு இருக்கிறேன். என்னையும் கூட்டிட்டு போப்பா. சரி சரி கெஞ்சாத, நான் சும்மா தான் சொன்னேன். ராஜா விருந்தும் வைக்கல ஒன்றும் வைக்கல. உன்னோட கர்வத்தை அடக்க தான் நான் பொய் சொன்னேன். என்னது பொய் சொன்னியா? ஆமாம், ஆசையாக அந்த அணில் உங்கள்கிட்ட பேச வந்துச்சு. நீ என்னடானா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிற. அதுக்கு தான் நான் பொய் சொன்னேன். இப்போ வாச்சும் தப்பா புரிஞ்சுக்க. அப்படியா? என்னை மன்னிச்சுக்க குறைங்க, நான் சும்மா தான் சொன்னேன். இனிமே யாருக்கிட்டையும் அப்படி பேசவே மாட்டேன். சரி சரி வா, என் நண்பன் ஒருத்தன் கேரட் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட நான் வாங்கி தரேன். கேரட்டா? வரேன். ஒரு முயல் தாவி தாவி போயிட்டு இருந்துச்சு. அப்ப செக்கச்சவையேன்னு கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி ஒரு பெரிய கேரட்டை பார்த்துச்சு. அட, இவ்வளோ பெரிய கேரட்டா? நான் பார்த்ததே இல்லையே. எவ்வளோ பெருசு! அப்ப இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கேரட்டு மெதுவா புதருக்குள்ள போச்சு. முயலும் இத பார்த்துட்டு புதருக்குள்ள போச்சு. அப்ப திடீர்னு ஐயோ அம்மா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. முயல் கத்துற சத்தம் கேட்டு அணில் மேல மரத்துல இருந்து பார்த்துச்சு. ஐயையோ, இது மந்திரம் தெரிஞ்ச கொலகார கேரட்டா இருக்குதே. உயிரை கொள்ற அந்த கேரட்டுக்கிட்ட நம்ம நண்பர்கள் மாட்டாம காப்பாத்தணும். அடுத்த நாள் இன்னொரு முயல் அங்க வந்துச்சு. அடேங்க அப்பா, இவ்வளோ பெரிய கேரட்டா? இதை டேஸ்ட் பண்ணா விடக்கூடாது. நில்லு முயலே, அதை டேஸ்ட் பண்ணலாம் நீ நினைச்சினா உன்னை அதை டேஸ்ட் பண்ணிடும். என்ன வளர்ற? ஆமா, அது ஒரு மந்திர கேரட்டு. நேத்து தான் ஒரு முயலை முழுசா சாப்பிட்டுச்சு, என் கண்ணால பார்த்தேன். அடேங்க அப்பா, பெரிய காமெடி. அப்புறமேட்டு சிரிக்கிற கிளம்பு. நம்பாம போன முயல் அந்த புதருக்குள்ள போய் அந்த கேரட்டு கிட்ட மாட்டிக்கிச்சு. அட, இந்த மந்திர கேரட்டுக்கு முடிவு கட்ட ஒரே வழிதான் இருக்கு. யானை அண்ணகிட்ட போய் சொல்லுவோம், அவரு தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையும் யானை கிட்ட போய் சொல்லுச்சு அணில். அட, அப்படியா? புதர் இருக்கிறதுனால தானே மந்திர கேரட் உள்ள இருக்கு. அந்த புதரே இல்லாம பண்ணிட்டா? வா முயல் தம்பி, பாத்திரலாம். இப்படி சொல்லிட்டு அணிலோட சேர்ந்து புதர்களை தன்னோட தும்பிக்கையால நகர்த்துச்சு. அப்ப உள்ள குள்ள நரி இருந்துச்சு. அதை யானை பார்த்துருச்சு. இதெல்லாம் உன்னோட வேலை தானே நரிப்பையில. கேரட் பொம்மையை வச்சு புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு முயலுக்குள்ள சொகுசா திங்கிறியா? என்னதான் ஆனாலும் உன்னோட திருட்டு புத்தி மட்டும் போக மாட்டேங்குது. அண்ணே, அது நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டேனே. அப்படியா? இப்ப நானும் விளையாட்டுக்கு ஒண்ணு பண்றேன் பாரு. ஐயோ, எப்படி ஏமாத்தினாலும் கண்டுபிடிச்சிடறானுங்களே. தும்பிக்கையால் அடிச்ச அடியில பக்கத்து காட்டுக்கே போய் விழுந்துருச்சு நரி.